ஹலோ மை டியர் இங்கிலீஷ் லவர்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயில்டானா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். அதாவது நம்ம நம்ம செஞ்சதையோ இல்லை மற்றவங்க அவங்களே அவங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டதையும் அண்ட் ஒரு குரூப்பாக ஒரு சில பேர் அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டதும் ஆர் ஒரு அனிமல் அதாவே இது அதுக்கு செஞ்சுக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, இல்லைன்னா அவன் அவனாவே அவள் அவளாவே இந்த மாதிரி விஷயங்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், இதுதான் இன்னைக்கான வகுப்புல நம்ம முற்றிலும் பார்க்க போறோம். பிஃபோர் தட் என்னடா நம்ம ப்ரொனவுன்ஸே பத்தி டீட்டெயில்டா பார்த்துக்கிட்டே இருக்கோம் நீங்க நினைக்க வேணாம். பிகாஸ் கிராமர்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது ஒரு விஷயத்த நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும், மற்றவங்கள நம்ம சொல்லும் போது அதை இங்கிலீஷ்ல எந்த வேர்டை யூஸ் பண்ணி சொல்லணும், ஹீயா ஷீயா தெம்மா தேயா இல்ல இட்டா, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் கிராமர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும்னா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொனவுன்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ எதையுமே நீங்கள் வேஸ்ட்டாக நினைக்க வேணாம். எல்லாமே உங்களோட கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் மனசில் இங்கிலீஷை பற்றின பயம் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் எங்களுக்கு அது நல்லாவே தெரியும். யூ ஆர் கோயிங் டு ராக் இட். ஓகே, ஆல்ரைட். நம்மளோட படிக்கிறண்டா சேனலில் நம்ம 60 days ஆஃப் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பெராக்கா ஸ்போக்கன் இங்கிலீஷ் 60 days கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ஷேர் த லிங்க் வித் தேம். ஆல்ரைட், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? பிஃபோர் தேட் நம்ம சொல்கிற எல்லா ஹோம்ஒர்க் அண்ட் என்னெல்லாம் விஷயம் உங்களை நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறனோ எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, உங்களுக்கு தான் உங்களை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அவங்களா மாறணும்னு நினச்சி மாறினாதான் உண்டு. நம்ம எவ்வளோதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ள போனாலுமே இதை நம்ம செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கா தோணுனா மட்டும்தான் மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இனிமேல் இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு நினைங்க. அந்த நினப்பு உங்களுக்கு ஒரு புதிய வாசலை கண்டிப்பாக திறக்கும். வித் திஸ் பாசிட்டிவ் நோட் வி வில் கோ இன் டு த கிளாஸஸ். ஆல்ரைட், இன்னைக்கு மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், இந்த அஞ்சும் என்ன? மை செல்ஃப்னா நான், எனக்கு. ஐ டூ இட் மை செல்ஃப். ஐ மேட் திஸ் கேக் மை செல்ஃப். இந்த கேக்கை நான் தான் செஞ்சேன். ஐ மேட் திஸ் பிரியாணி மை செல்ஃப். இதை நான் தான் செஞ்சுக்கிட்டேன், இதை நான் தான் செஞ்சேன். ஐ டூ திஸ் பிரியாணி இல்லை ஐ டூ திஸ் தோசா, ஐ டூ திஸ் இட்லி, இந்த மாதிரி எந்த விஷயமானாலும் இதை நான் தான்ப்பா செஞ்சேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டு உடச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்பா அம்மா உள்ளே வந்தோடனே யாரா அதை செஞ்சதுன்னு வாங்கல, அப்போ எல்லாரும் கம்முன்னு இருப்போம். இல்லை இதை அவன் தான் செஞ்சான், இல்லை இல்லை இதை இவன் தான் செஞ்சான், இல்லை இவ தான் செஞ்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் மை செல்ஃப்னா நான் தான் செஞ்சுட்டேன் சாரி சொல்கிறோம்ல, அதுதான் ஐ டிட் இட் மை செல்ஃப், ஐ டூ இட் மை செல்ஃப் சாரி. அதுவே யுவர் செல்ஃப்னா யூ டிட் இட் யுவர் செல்ஃப், நீ தான் செஞ்ச, நீ தான் செஞ்ச. யூ டிட் இட் யுவர் செல்ஃப், நான் செய்யலப்பா அவன் தான் செஞ்சான். யூ டிட் இட் யுவர் செல்ஃப். அதுவே ஹீ டிட் இட் himself, he did it himself. ஹீனா என்னது? அவன். he did it himselfனா அவனாவே அவனுக்கு செஞ்சுக்கிட்டான், செஞ்சுட்டடா, அதுதான். புரியுதா? யுவர் செல்ஃப்னா நீ, ஐனா நான், ஹீனா அவன், அவனே அவனுக்கு செய்து கொண்டான். he did it himself. இந்த ஆப்ப அவனே தான்டா அவனுக்கு வச்சுக்கிட்டான் சொல்லுவோம்ல, அதுதான் he did it himself. அப்போ அவன்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஆப்போசிட் என்ன? அவள் தானே. அப்போ she did it herself, she did it herself. அவளே அவளுக்கு செஞ்சுட்டாப்பா, அவளே அவளுக்கான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி எடுத்துட்டா, அவளே அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டா. இதுதான் she did it herself. இப்போ இட் செல்ஃப்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்படின்னா என்ன? இட் கிளீன்ட் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டவ் இருக்குதுல்ல, புறா, அது எப்பயுமே சுத்தமா இருக்கும். அது எப்படி? அதை யாராச்சும் வந்து அதை குளிப்பாட்டுறாங்களா? இல்ல, அது அதுவாவே தானே அதை கிளீனா வச்சுக்குது. ஸோ இதை தான் இட் கிளீன்ட் இட் செல்ஃப், அதுவாவே இட் செல்ஃப். புரிஞ்சிருச்சா? இப்போ மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், இந்த 5 வார்த்தையும் உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்த 5 வார்த்தையும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு போங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம ஒரு குரூப்பா இருக்கிறவங்க செய்யறதுக்கு அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ், இந்த ஸ்பெல்லிங் எப்படி வரும்னா OUR, அவர், செல்ஃப்ஸ் SELVES,
ப்ளூரல்ல இருக்கும். அவர் செல்ஃப்ஸ் நாங்கள் தான் இதை செஞ்சோம். யுவர் செல்ஃப்ஸ்னா நீங்களே, தெம் செல்ஃப்ஸ்னா அவர்களே. ஸோ நான் முன்னாடி சொன்னதெல்லாம் மை செல்ஃப், SELF மட்டும், நான் மட்டும், நான் ஒருத்தரை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போதுதான் மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு குரூப்பா இருக்கிறவங்கள அவர் செல்ஃப்ஸ் கடைசியில ஒரு எஸ் வரும். யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன். அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, we did it அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா இதை நாங்களே எங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம். we did it அவர் செல்ஃப், நாங்களே. அவர்னா என்னது? அவர். திஸ் இஸ் அவர் ஹோம், இது எங்களோட வீடு. we did it அவர் செல்ஃப்னா இதை நாங்களே எங்களுக்கு செஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு, அவர், எங்கள். ஓகேவா? அடுத்தது யுவர் செல்ஃப்ஸ். யுவர் செல்ஃப்ஸ்னா என்னது? யூ டிட் இட் யுவர் செல்ஃப், நீங்களே இதை உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்களா, நீங்களே. அவர்னா என்ன? நாங்கள், அனைவரும், நாங்கள், எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். யுவர்ஸ்னா நீங்களே, யுவர் செல்ஃப்ஸ்னா யூ டிட் இட் யுவர் செல்ஃப்ஸ், இதை நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றது. தெம் செல்ஃப்ஸ் அப்படின்னா தே டிட் இட் தெம் செல்ஃப், they did it themselves, யாரையும் எதிர்பார்க்காம இத அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டாங்கப்பா. ஸோ அந்த அவர் செல்ஃப்ஸ்ன்றது எங்களுக்கு, நாங்களே, எங்களுடைய வீடு, அவர் ஹவுஸ், அவர் ஹோம் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்ப தெம் செல்ஃப்ஸ்ன்றது அவர்களே, அவர்களே. அவருன்றது உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா நிறுத்தி நிதானமா இந்த 2 ஹெட்டிங்கை மட்டும் எழுதி வச்சுட்டு கீழே அதற்கான சென்டென்ஸை நீங்களே மேக் பண்ணி எழுதுங்க. அப்போ ரொம்பவே ஈஸியா இருக்கும். அவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா எங்களுடைய வீடு, எங்களுக்கு நாங்களே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது. we did it ourselves. themselvesனா அவர்களே அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். they did it themselves. அவங்க யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவே இல்லப்பா, அவங்களே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றோம்ல, அதுதான் அவங்களே அவர்களுக்கு. அவர் செல்ஃப்ன்றது எங்களுக்கு, இது எங்கள். தெம் செல்ஃப்ஸ்ன்றது அவர்கள். யுவர் செல்ஃப்ஸ்ன்றது நீங்களே. ஃபர்ஸ்ட் யூனா என்ன? நீன்னு தானே அர்த்தம். அப்ப யுவர் செல்ஃப்ஸ் நம்ம ப்ளூரல்ல சொன்னோம்னா சிம்பிள் தானே. யுவர் செல்ஃப்ஸ்னா நீங்களே. புரிஞ்சிருச்சா? ஸோ சிங்குலர்ல ஒரு 5 வார்த்தை நான் இன்னைக்கு சொன்னேன், ப்ளூரல்ல ஒரு 3 வார்த்தை. அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ். ஸோ இந்த 8 வார்த்தையும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 8 வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அண்ட் அதை நான் செக் பண்ணுவேன். இது எல்லாமே உங்களோட பெனிஃபிட்காக தான் சொல்றது. ஸோ டூ இட் வித்வுட் எனி ஹெசிடேஷன். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இதுல மொத்தம் நமக்கு ஒரு 8 வார்த்தைகள் இருக்கு. ரொம்பவே சிம்பிள் தான். who, whom, whose, which, that, where, when, why. ஃபர்ஸ்ட் வார்த்தை who. who யாரு. whoனா என்ன? யாருன்னு அர்த்தம். இதை யாரு செஞ்சா? இப்போ இதை யாரு செஞ்சா அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு நல்ல வாய்ஸ் நான் கேட்டேன், யார் அது பாடினது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் the girl who sings well is my sister. இப்போ ஒரு நல்ல வாய்ஸ் வந்துச்சுல, நல்லா ஒருத்தவங்க பாடல் பாடினாங்கல்ல, அது என்னோட சிஸ்டர் தான். அந்த ஒருத்தர் யாருன்னா அவங்க என்னோட சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி யாரது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ்ல who அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். who, who are you, யார் நீ. who done this, இதை யாரு செஞ்சா? இப்போ who sings, யார் இப்போ பாடினா. ஸோ இதுதான் யாரது அப்படின்னு சொல்றதுதான் who. சரிங்களா? அடுத்தது whom. whomனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். the man whom you met yesterday, it is doctor. Sorry, the man whom you met yesterday is a doctor. Is a doctor. It is இல்ல is தான் வரும். the man whom you met yesterday is a doctor. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நேத்தி பார்த்த அந்த மனுஷன் யாருன்னா அவர் ஒரு டாக்டர். நீங்க நேத்தி பார்த்த அந்த ஹியூமன், அந்த மனுஷன், அந்த ஒருத்தர் யாருன்னா அவர் ஒரு டாக்டர். ஸோ டைரக்டா யாரு நீ அப்படின்றதுக்கு who வருது. அதுவே அன்னைக்கு நீ ஒருத்தரை பாத்தீல, அது யாருன்றது உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது whom you met was a doctor. whom you met yesterday was my fiancé. whom you met yesterday was my husband. இந்த மாதிரி தான். நீங்க அன்னைக்கு ஒருத்தரை பாத்தீங்களா, அது யாருன்னா என்னோட ரிலேஷன் தான், என்னோட ஆன்டி, என்னோட அங்கிள். இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் whom அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். அன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர் யார் தெரியுமா, அப்படியே பார்க்க என்னோட அப்பா மாதிரியே இருந்தாருப்பா. whom I saw on that day was looked like my father.
ஸோ இப்படி தான் சொல்லணும். அடுத்தது ஹூஸ். ஹூஸ் இந்த ஹூஸ் அப்படின்ற வார்த்தை எப்பயுமே ஒரு உரிமையை காமிக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ இல்ல ஒருத்தர் மேலேயோ வீடு மேலேயோ இருக்கிற அந்த உரிமை, அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எமோஷன் நம்ம ஒருத்தவங்க மேலே இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயோ வச்சிருப்போம்ல, அந்த ஒரு ஆசைய, ஒரு மோகத்தை, ஒரு உரிமைய காமிக்கிறது தான் இந்த ஹூஸ் அப்படின்ற வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஹவுஸ் ஹூஸ் ரூஃப் இஸ் ப்ளூ. இதுதான்ப்பா அந்த வீடு, இந்த வீட்டோட ரூஃப் தான்ப்பா ப்ளூல இருந்துச்சு. இதுதான் அந்த வீடு, இந்த வீட்டோட ரூஃப் தான் ப்ளூ கலர்ல இருந்துச்சு. ஸோ ஹூஸ் அப்படின்றது நான் ஒரு விஷயத்த பத்தி ஆசையா, ஒரு ஹவுஸை பத்தியோ இல்ல ஒருத்தரை பத்தியோ ஆசையா நான் சொல்லும் போது ஹூஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். த பாய் ஹூஸ் ட்ராஃபி இஸ் ஷைனிங் இஸ் மை கசின். அந்த ஒரு பையன் கையில இருக்கிற ட்ராஃபி நல்லா ஷைனிங்கா இருக்குதுல்ல, அது யார் தெரியுமா? அவன் தான் என்னோட கசின். ஹூஸ். ஹூஸ்ன்றது உரிமையோட நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது ஹூஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது விச். விச். விச்ன்றது ஈஸி தான். ஒரு ஆப்ஜெக்டையோ அனிமல்ஸையோ சொல்லும் போது நம்ம விச், ஃபார் எக்ஸாம்பிள் பைக்குக்கு, டாகுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம விச் அப்படின்ற வார்த்தையை தாராளமா யூஸ் பண்ணலாம். த கார் விச் இஸ் ரெட் இஸ் மைன். இதுல எந்த காரு ரெட்டா இருக்கோ அது என்னோடதுப்பா. விச் இஸ். விச் இஸ். விச் டிஸ்ட்ரிக்ட் ஆர் யூ, நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கும் விச் தான் வரும். அடுத்த வார்த்தை தட். தட். தட்டுனா பீப்புளுக்கு, திங்ஸுக்கு, அனிமல்ஸுக்கு, இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் தட். ஆக்சுவலி இதுல நம்ம பார்க்குற எல்லா வார்த்தையும் எல்லாத்துக்குமே பொருந்தும். பட் நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸை வச்சுதான் எல்லாமே மாறும். அது நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணி 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 நாளடைவில் அது நமக்கு தானாவே வந்துடும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அவ்வளோ தூரத்து கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். நான் கஷ்டம்னு சொன்னோன்னே ஆமா கஷ்டமா தான் இருக்கு, நான் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். தயவு செஞ்சு கவனிங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, அடுத்த வார்த்தை தட். தட்ன்றது ஐ ஹாவ் அ நோட் தட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். என்கிட்ட ஒரு நோட் இருக்கு, அந்த நோட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அந்த, இந்த அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக தான் இங்கிலீஷ்ல தட். தட் இஸ் மை வாட்டர் பாட்டில். அதுதான் என்னோட வாட்டர் பாட்டில். The water bottle looks very beautiful because that is my water bottle. அந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஏன் தெரியுமா? அது என்னோட வாட்டர் பாட்டில், அந்த வாட்டர் பாட்டில் என்னோடது. ஸோ தட் அப்படின்ற வார்த்தை அந்த, அந்த, அந்த ஃபோன் என்னோடது, தட் இஸ் மை ஃபோன், தட் இஸ் மை மொபைல், தட் இஸ் மை லேப்டாப், அது என்னோடது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வேர். வேர். வேர்ன்றது ஒரு இடத்த பத்தி நம்ம சொல்லும் போது, இது ரொம்ப சிம்பிள், ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான். வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், திஸ் இஸ் த ரூம் வேர் ஐ ஸ்டடி எவ்ரிடே. இந்த ரூம்ல தான்ப்பா நான் டெய்லியும் படிப்பேன் உட்காந்து. வேர். வேர்னா ஒரு இடத்தை குறிக்கிற ஒரு சொல். வேர். வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் இஸ் மை ஃபோன், எங்க என் போனை காணோம். ஸோ இந்த எங்க, எங்க இருந்து வர, எங்க என்னோடது காணோம், எங்க என்னோட சைக்கிள், எங்க என்னோட சாவி. ஸோ எங்க அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல வேர் வரும். அந்த, இந்தன்ற வார்த்தைக்கு தட்டு வரும். விச்சுனா எது, எது, இது, அது அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல விச் வரும். என்ன வார்த்தை வரும்? விச் வரும். சரிங்களா? அடுத்தது இப்போ வென். வென். வென்னுனா எப்போ. வென் டிட் திஸ் ஹேப்பன், இது எப்போடா ஆச்சு, சே நான் இப்ப இல்லாம போயிட்டேனே. வென், எப்போ. ஸோ இந்த மாதிரி எப்போ ஆச்சு அந்த வார்த்தைக்கு, அந்த ஒரு மீனிங்க்கு தான் நம்ம இங்கிலீஷ்ல வென் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டூ யூ ரிமெம்பர் த டே வென் வி ஃபர்ஸ்ட் மெட். நம்ம எப்போ முதல்ல சந்திச்சோன்ற நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நாள் ஞாபகம். ஸோ இதுதான் வென் அப்படின்ற வார்த்தை. எப்போ, எப்போ, என்னைக்கு, எப்போ, அதுதான் வென். வென் டிட் யூ டூ திஸ், வென் வில் யூ கம், வென் வில் திஸ் ஹேப்பன், இது எப்போதான் நடக்குமோ கடவுளே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, வென், எப்போ. அடுத்தது வை. இது ரொம்ப ஈஸி, நம்ம ஜென்ரலாவே யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் இந்த வை. 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 இதேதான். த ரீசன் வை ஹி இஸ் லேட் இஸ் அன்னோன். ஏய் அவன் ஏன் லேட்டா வரானா, அவனுக்கு இந்த இடம் எங்க இருக்குதுன்னே தெரியாதுப்பா, அதனாலதான்ப்பா. வை, ஏன். ஐ டோன்ட் நோ த ரீசன் வை ஹி லெஃப்ட் இயர்லி. அவன் ஏன் சீக்கிரமா போனான்னு எனக்கு தெரியாதியா, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க. ஸோ இதுதான் வை. அவன் ஏன் போனான்னு, வை, வை திஸ் இஸ் ஹேப்பனிங், இது ஏன் நடக்குது, வை. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப சொன்ன வார்த்தையோட ஒரு சின்ன ரீகேப் தான். ஹூ, ஹூம்,
whose, which, that, where, when, why. இந்த 8 வார்த்தை நம்ம டெய்லி பேசும்போது யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ண பழகுங்க அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் யூஸ் பண்ணி 5 சென்டென்ஸ் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் நோட்டில் எடுத்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸே ஆகும். ஓகே, இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் எழுதும் போது தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ கொஞ்சம் கஷ்டப்படாம, கொஞ்சம் சோம்பேறியெல்லாம் எடுத்து போட்டுட்டு பிரிஸ்கா எந்திரிச்சு உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட். கரெக்ட் தானே? ஸோ எழுத ஆரம்பிங்க. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கான கிளாஸ் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறையா பார்த்தாச்சு. அண்ட் அப்போ ஒரு 8 வார்த்தை, இப்போ ஒரு 8 வார்த்தை, மொத்தமாக 16 வேர்ட்ஸ். நீங்கள் நம்ம புதுசாக இங்கிலீஷில் எப்படி பேசணும், எதுக்கு, எந்த, எப்போ, எப்படி, அது, இது, நாங்கள், அவர்கள், எங்களுக்கு, நீ, உன்னால, நான், என்னால, நீங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.